ரசிகரை கொலை செய்த வழக்கில் சிறையில் உள்ள கன்னட நடிகர் தர்ஷன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, அந்த குற்றப்பத்திரிகையில் என்னென்ன விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பிரபல கன்னட நடிகர் தர்ஷனின் ரசிகர் ரேணுகாசாமி என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக தர்ஷன் உட்பட அவரது பெண் தோழி பவித்ரா கவுடா உட்பட 17 பேர் தற்போது சிறையில் இருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை தான் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டில் முதலில் ரேணுகாசாமி என்பவர், அதாவது கொலையான ரேணுகாசாமி என்பவர் தர்ஷனின் பெண் தோழி பவித்ரா கவுடாவிற்கு ஆபாச குறுந்தகவல்கள் அனுப்பியதாகவும் அதை கண்டிப்பதற்காக தர்ஷன் அவரது ரசிகரை அழைத்து வந்து கண்டித்த போது எதிர்பாராத விதமாக உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் திட்டமிட்டு கொலை என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் அனைத்துமே இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தர்ஷன் எப்போது ரேணுகாசாமியை சித்ரதுர்காவிலிருந்து அழைத்து வர முற்பட்டாரோ அது தொடங்கி அதன் பின்னர் அவரை இங்கு பெங்களூரு அழைத்து வந்து பண்ணை வீட்டில் வைத்து சித்திரவதை செய்தது உட்பட அவர் இறந்த பிறகு அவரது அந்த கொலை விவகாரத்தை மறைப்பதற்காக வேறு நபர்களை தாங்கள் கொலை செய்ததாக ஒப்புக்கொள்ள வைத்தது உட்பட பல்வேறு விஷயங்களில் தர்ஷன் நேரடியாக இடம்பெற்றிருப்பது இந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது வரை இந்த வழக்கில் A1 இருந்த, அதாவது முதலாவது குற்றவாளியாக இருந்த பவித்ரா கவுடாவின் பெயர் இந்த குற்றப்பத்திரிகையில் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இந்த அனைத்திற்குமே மூல காரணமாக, அதாவது ரேணுகாசாமியை அழைத்து வர வைத்தது, அதே போல அவரை கொலை செய்வதற்கான காரணம், அந்த கொலையை மறைக்க முயன்றது, சாட்சி ஆதாரங்களை கலைக்க முயன்றது என அனைத்து விஷயங்களிலுமே தர்ஷனின் பெயர் நேரடியாக இடம்பெற்றிருப்பதால் அவர் முதல் குற்றவாளியாக மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. மொத்தம் 3991 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையானது இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகை என்பது 231 சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் 7 தொகுப்புகள் உட்பட 10 கோப்புகளாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு 24வது ACMM நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை தற்போது போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வரும் செப்டம்பர் 9ஆம் தேதியுடன் தர்ஷன் உட்பட 17 பேரின் நீதிமன்ற காவலானது நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல இடங்களில் இந்த குற்றத்திற்கு ஆதரவாக, இந்த கொலைக்கு மிக ஆதாரமாக பல்வேறு விஷயங்களில் தர்ஷன் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இதில் பலர், இந்த 231 சாட்சிகளில் 61 பேர் இந்த சாட்சிகளாக இடம்பெற்றிருக்கிறார்கள், அதாவது மனித சாட்சிகளாக உள்ளனர். இந்த சாட்சிகள் என்பது சித்ரதுர்காவில் இருந்து ரேணுகாசாமியை அழைத்து வந்ததை பார்த்தது, அதே போல இங்கு கொலையை மறைத்த பின்னர் எப்படியெல்லாம் யாரையெல்லாம் தொடர்பு கொண்டு அந்த சாட்சி ஆதாரங்களை அழிக்க முயற்சித்தார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், அதே போல பண கைமாற்றங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் 61 நபர்களிடம் சாட்சிகளாக பெறப்பட்டிருக்கிறது. இது தவிர தொழில்நுட்ப ரீதியான சாட்சிகளும் ஆதாரங்களும் இந்த குற்றப்பத்திரிகையில் இணைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.